இந்திய வங்கிகளின் வரலாறு என்று எடுத்தால் அது பாரத ஸ்டேட் வங்கியில் இருந்துதான் துவங்குகிறது. இதன் மரபு வழி என்பது ஜூன் 2ஆம் தேதி 1806ஆம் ஆண்டில் இருந்து செயல்பட்டு வந்த பேங்க் ஆப் கல்கத்தாவில் இருந்து துவங்குகிறது. பிறகு பெங்கால் வங்கி, பம்பாய், சென்னை ஆகிய வங்கிகளின் இணைப்பை தொடர்ந்து 1921ஆம் ஆண்டு இம்பீரியல் பேங்க் ஆப் இந்தியா என்று அழைக்கப்பட்டது. இந்திய விடுதலைக்கு பிறகு 1955ஆம் ஆண்டு இம்பீரியல் பேங்க் ஆப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஆக மாற்றப்பட்டது. நம் நாட்டின் வளர்ச்சியில் பாரத ஸ்டேட் வங்கியின் பங்கு மிகவும் அதிகமாக உள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தனது சிறகுகளை விரித்துள்ள இந்த வங்கி தமிழகம், பாண்டிச்சேரியில் மட்டும் சுமார் 590 கிளைகளை கொண்டுள்ளது. இதில் திருச்சி மண்டலம், திருச்சி, கரூர், பெரம்பலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் ஆகிய 9 மாவட்டங்களையும் புதுவை மாநிலத்தையும் கொண்டது. 141 கிளைகளுடன் ரூபாய் 7000க்கும் அதிகமான டெபாசிட்டுகள் மற்றும் கடன்களையும் அடக்கியுள்ளது. இந்த மண்டல பகுதியின் பொருளாதார வளர்ச்சியில் பாரத வங்கியின் பங்கு மிகவும் முக்கியமானது. திருச்சி இன்று தொழில் பேட்டையாக மாறி வருவதற்கு பாரத ஸ்டேட் வங்கியின் வணிக கிளை மற்றும் துவாக்குடி தொழிற்பேட்டை கிளைகளின் பணி மிகவும் முக்கியமாகும். தொழில் வளர்ச்சியில் 85% பங்கு பாரத ஸ்டேட் வங்கி கொண்டுள்ளது. சிறுதொழில் அப்படின்ற ஒரு இயக்கம், அது பிஎஸ்சிஎல் சார்ந்து சுமார் 400 பேர், 400 கம்பெனிகள் வேலை பண்றது, சுமார் 20,000 பேர் வேலை பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1972-73 இருந்து ஸ்டேட் பேங்க் தான் எங்களுக்கு முன்னணியில் நிற்குது. இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகும் போது முதல்ல இதுக்காக எல்லா இயக்கங்களும் எடுத்தது ஸ்டேட் பேங்க் தான். அந்த டைம்ல இருந்து நாங்க ஸ்டேட் பேங்கோட இருக்கேன். சுமார் 26 வருஷமா இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனியில இந்த ஸ்டேட் பேங்கோடவே இருந்து வேலை பண்ணிட்டு இருந்தோம். பைனான்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஒன்னாவது என்னன்னா, ஸ்டேட் பேங்க்ல இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் பைனான்ஸுக்கு எங்களுக்கு இவர மாதிரி மற்ற பேங்க்ல இருந்து வசதிகள் கிடைக்கிறது கஷ்டம்னு எங்களுடைய அபிப்பிராயம். கூட நைவேலி ஒரு 2 கோடி 2.75 crores ஆர்டர் ஒன்று கிடைச்சது. அந்த ஆர்டர் கிடைக்கும் போது என்னோட லிமிட் கூட அவ்வளவு கிடையாது. என்னோட டர்ன் ஓவர் கூட அவ்வளவு எல்லாமே இருந்தது. ஸோ அந்த வருஷம் ஆர்டர் வந்தோடனே பேங்க் அப்ரோச் பண்ணி அடாப்ட் லிமிட் வாங்கி அந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா 1 வருஷத்துல முடிக்க வேண்டிய ஆர்டர் வந்து 6 monthsல முடிச்சாலும் நிச்சயமா முழுக்க சப்போர்ட், பேங்க் சப்போர்ட் இருந்ததுனாலதான் முடிக்க முடிஞ்ச அந்த ப்ராஜெக்ட். கரூர் பகுதியின் நெசவு தொழில் மற்றும் வெளிநாட்டு வியாபாரத்திலும் இதன் பங்கு அளவிடக்கூடியது. விவசாய தொழிலில் சுமார் 1000 கோடிக்கும் அதிகமாக இவ்வாண்டு வங்கி இந்த மண்டலத்தில் பல்வேறு விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு கடன்களை வழங்கியுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் பெரும் அளவில் பயனடைந்து வருகிறார்கள். இந்த மண்ட ஆரம்பத்திலிருந்து ஊருக்குள்ளே ஒரு விழுப்புணர்ச்சி இருக்குங்க. மொத்தமா இதை எடுத்துக்கிட்டாக்க எங்களுக்கு இந்த வங்கி தொடர்பு ஏற்படுறதுக்கு காரணமே இந்த உழவு பண்றோம். வங்கியோட செயல்பாடுகள் பூரா இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர்ல பொருளாதார வளர்ச்சி அடிப்படை காரணமே எங்களுக்கு எல்லா வாழ்வுக்கும் வளம் கொடுத்தது பூரா எங்க பாரத ஸ்டேட் காட்டு வங்கி தான். எங்களோட கடப்பணியால இருந்து எல்லாருமே விவசாயத்தை வந்து அவங்க ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்கிறத எங்க உழவர் மன்ற நடவடிக்கை மூலமா தான் நாங்க ரொம்ப தெரிஞ்சிருக்கோம். 6 ஏக்கர் இந்த வாழை இருக்கு. கண்டிப்பா வாழை பயிர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து பேங்க்ல நிறைய கடை கொடுத்து ஏக்கருக்கு 17,000 15,000 பக்கம் கொடுக்குறாங்க. கொடுத்து நல்லா பண்ணி வேலை நல்லா போயிட்டு இருக்கு.
குறிப்பாக சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், நிலமற்றோர் மற்றும் நலிந்த பிரிவினர் அதிகம் பயன்பெற்று வருகிறார்கள். நான் நெல் விவசாயம் பண்ணியிருந்தேன். இதுல கொஞ்சம் அதிகம் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால இதுல ட்ரைனிங், தர்மபுரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதை நம்ம ஸ்டேட் பேங்க் மூலியமா அதை ட்ரை பண்ணி நான் இப்ப இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 3/4 ஏக்கர்லாம் இப்போதைக்கு பண்றேன். 3/4 ஏக்கர்ல எப்படியா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் மட்டும் கிடைக்குதுங்க, நிகர லாபம் மட்டும். இந்த மற்ற தொழிலுக்கு இந்த தொழில் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, நல்லாவும் பண்ணலாங்க. குறுகிய கால பயிர்க்கடன்கள், டிராக்டர் மற்றும் விவசாய இயந்திரங்கள் வாங்க கிணறு, போர்வெல், என்ஜின், பம்ப் செட், பைப்லைன் ஆகியவற்றை அமைக்க கடன் வசதி, சுய உதவி குழுக்களுக்கும் கடன் வசதி, விவசாயம் சார்ந்த தொழில்கள் துவங்க கடன் வசதி போன்ற கடன் வசதிகளை விவசாயிகளின் நலனுக்காக செய்து வருகிறது. பேங்க் மூலமா நாங்க சுழல் நிதி வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப கரமாட்டு லோன் கொடுத்திருக்காங்க. அதனால நாங்க இப்ப 18 பேரு ரொம்ப பிரயோஜனமா இது பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஈல்டு வருது. எனக்கா கோட்டார்ல இருந்தும் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. 80 86 2 பிரைஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. நல்ல வருமானம் இருக்கு. அதோட எல்லாம் பேங்க் எங்களுக்கு வீடு மாதிரி. அது பேங்க்னு சொல்றதுக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு வீடு மாதிரி. எப்ப வேணாலும் ஒரு போனாலும் நாங்கள் என்ன பதவி கேட்டாலும் உடனே செஞ்சு தருவாங்க. உங்கள் அன்றாட சுவைமிகு அங்கம் பாலிவுட் இந்தியன் ரெஸ்டாரண்ட். குடும்பத்துடன் அமர்ந்து உண்டு மகிழ தனி இட வசதி உண்டு. பாலிவுட் ரெஸ்டாரண்ட், போஸ்ட் ஆபீஸ் அருகில், முர்காப், குவைத். ரஹ்மானின் இன்னிசை இரவு 7/4/2006. இடம் அல் கக்சியா விளையாட்டு அரங்கம், குவைத். 2476. Arithma is an ambitious high-technology venture in Chennai promoted by Kuwait-based NRIs. Arithma is on with a call center project. Contact 9884161700 at Chennai. அக்ரி கிராஜுவேட் முடிச்சுட்டு யாரும் விவசாயம் பண்றாங்க, ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப நம்ம நல்லா இருக்கு, நம்ம அரசாங்கம் உத்தியோகம் இல்லாம நம்ம சொந்தமா விவசாயம் ஆசைப்பட்டுதான் அக்ரி கிளினிக் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சப்மிட் பண்ணேன். பாண்டிச்சேரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 5 லட்சம் கடன் பெற்றேன். அது மூலமா எங்களுடைய பண்ணையில கிரீன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், மஷ்ரூம் கல்ச்சர், வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன், மணலா கல்டிவேஷன், வேரியஸ் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்ரோச் பண்ணேன். $1 லட்சம் ஆகணும், அப்புறம் 2 லட்சம் ஆகணும், இப்போதைக்கு 3 லட்சம் வாங்கி இந்த ஆர்டிஸ்ட் மலர் நாங்கள் ட்ரைனிங்னா போவோம். அது மாதிரி போகும்போது இந்த மலர் விற்பனைக்கு நல்லது, பூ நல்லா, ஆனால் இங்கே இல்லாத புதுமையானது, இது நீங்க செஞ்சா நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நாங்க 2 குரூப்பா 3 லட்சம், ஒரு குரூப்புக்கு 3 லட்சம் ஆகும். 2 குரூப்புமே நாங்க இதை பயிரிடணும். தனி நபர் பிரிவில் வீட்டு வசதிகளை திருப்தி செய்கிற வீட்டு கடன்கள், தனிநபர் கடன்கள் வழங்கப்படுகின்றன. சுமார் 200 கோடி அளவிற்கு இந்த ஆண்டு மட்டும் வீட்டுக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன.
அதனால டேபிள்ஸ், சேர், ஃப்ரிட்ஜ் பேசிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஃபண்ட் வந்து நமக்குலாம் தெரியும், நம்ம இந்தியாவுடைய ஒரு பெரிய வணிக வங்கி என்பது. ஆனாலும் அந்த வங்கிக்குன்னு ஒரு குறிக்கோள் உண்டு. அதனுடைய வளர்ச்சி, மார்க்கெட் ஷேர், இதுல வந்து முதன்மையான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறது. இதற்காக நிதி திரட்டுதல், அதாவது டெபாசிட்கள் வாங்குவதிலும் கடன்கள் வெளியிடுவதும் மிக முன்னேறி கொண்டது. இந்த கடன்கள் கொடுப்பதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் உயர, அது கிராமப்புறத்து விவசாயிகள் ஆனாலும் சரி, நகரப்புறத்து தொழிலதிபர்கள், வியாபாரிகள் மற்றும் சிறு வணிகர்கள், இவர்கள் அனைவரின் நலனை பாதுகாக்கும் வண்ணம் வங்கி கடன்கள் கொடுத்து வருகிறது. இந்த கடன்களின் மூலம் தொழில் வளர்ச்சி அடையவும், விவசாயம் பெருகவும், வணிகம் பெருகவும் ஆவதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படுகிறது. பென்ஷன்தாரர்களுக்கும் ரூபாய் 1 லட்சம் வரை கடனை வங்கி கிளைகள் பென்ஷன்தாரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை முகாம்கள் நடத்தியது அவர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. வெள்ளம் வந்த போதும் சுனாமி வந்த போதும் ஓடி வந்து மக்களிடம் இணைந்து பணியாற்ற முன்னின்றது பாரத ஸ்டேட் என்று மக்கள் அனைவரும் இன்று நினைவு கூறுகிறார்கள். போட்டு சுனாமி எடுத்த பிறகு ஒரு 2 மாசத்துல லோன் கொடுத்தாங்க. இந்த லோன்ல போட்டு சுனாமி பாதிக்கப்பட்ட பொருள்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு போட்டு வாங்கி எங்க யூஸ்ஃபுல்லுக்காக தொழிலுக்கு போயிட்டோம். போட்டு தொழிலுக்கு போய் வருமானம் மீன் கொண்டுட்டு வந்து அதை வச்சுதான் நாங்க இப்ப சாப்பிட்டு தரோம். ஒரு 40 போட்டுக்கு கிராமத்துல இருந்தது. பைப்பர் போட்டு கட்டுமரங்கள் ஒரு 180-170 கட்டுமரங்கள் இருந்தது. சுனாமி வந்தோடனே கடல் அடிச்சு போட்லாம் 2 உடஞ்சி இதெல்லாம் மூட்டை காயிட்டு கொண்டு எங்களுக்கு தொழில் சம்பாதிக்கிறதுக்காக பொருள் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த தொண்டு நிறுவனம் சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்தாங்க தொண்டு நிறுவனம், நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. அது செய்யற ரேஷன் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தோம். தொழில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு யாருமே எதுவுமே தெரியல. அப்புறம் ஸ்டேட் பேங்க்ல இருந்து வந்து லோன் கொடுத்தாங்க, கட்டுமர லோனு. 2 பேர் குழுவா சேர்ந்து 40,000, 50,000. அப்புறம் 4 பேர் குழு சேர்ந்து ஸ்டேட் பேங்க் அந்த போட்டு இன்ஜினு அது கொடுத்தாங்க. 2 லட்சம் 1.5 லட்சம் அப்படி குழு சேர்ந்து இப்படி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். அரசு ஊழியர்களுக்கு வங்கியின் மூலம் மாதாந்திர சம்பளம் பட்டுவாடா செய்யும் முறையும் நடைபெறுத்தி வருகிறது. இதன் மூலம் சுமார் 1 லட்சம் அரசு அலுவலர்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் மூலம் சம்பளிக்கிறார்கள். மிக அதிக அளவில் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டு 24 மணி நேரமும் பேங்கிங் வசதி கிடைக்கிறது. கிளைகளில் மாலை 4 மணி வரை சேவைகள் வழங்கப்படுகின்றன. சில குறிப்பிட்ட கிளைகளில் மட்டும் மாலை 7 மணி வரையிலும் கூட சேவைகள் உண்டு. 36 கிளைகளில் சிபிஎஸ் என்று அழைக்கப்படும் எந்த விடக்கும் சேவை வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா கிளைகளின் சேவை தரமும் உயர்ந்து மக்களின் மனம் பெறும் வகையில் கிளை புதுப்பொலிவுடன் திகழ்கின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதியாக இருப்பதால் உதாரணமாக முயல் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பால் மாட்டு தொழில் வளர்ச்சிக்கு, மேலும் கல் உழைக்கும் தொழிலுக்கும் பல பண்ணைகள் அமைக்கவும் கடன் வசதிகளை அளித்து வருகின்றன. சில பகுதிகளில் முந்திரி தோட்டங்கள் வளர்க்கவும், முந்திரி பயிரை முந்திரி கொட்டையை உடைத்து அதை பறித்தெடுக்கவும் தொழிலுக்கும் கடன்கள் வழங்கி வருகிறோம். இத்தகைய திட்டங்கள் வந்து அந்த மக்களின் வருமானங்களை உயர்த்த வழிகின்றன. பாரத ஸ்டேட் வங்கியின் சேவை தரம் மிகவும் முன்னேறி எந்த ஒரு அந்நிய வங்கிகளின் சேவை தரத்தையும் விட அதிகமாக தன்னுடைய சேவையை இவர்கள் செய்து வருகிறார்கள். 200 ஆண்டு கால வரலாறு பாரத ஸ்டேட் வங்கி இருந்த போதும் இன்றும் என்றும் இளம்புகள். சிங்கப்பூர் ஹவுஸ் அழகு சாதன பொருட்கள், வாசனை
வாசனை திரவியங்கள், ஆயத்த ஆடைகள் மற்றும் மார்டின் குடைகளின் மொத்த வியாபார நிறுவனம் ஆல் ருப்பி சிங்கப்பூர் ஹவுஸ். லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சர்வதேச வாடிக்கையாளர்களின் பாராட்டுக்களை பெற்ற நிறுவனம் ஆல் ருப்பி சிங்கப்பூர் ஹவுஸ். வளைகுடா நாடுகளின் மொத்த வியாபாரத்தில் தமிழகத்தின் முதல் முன்னோடியாக திகழ்ந்து பெருந்து பிறக்கும் நிறுவனம் ஆல் ருப்பி சிங்கப்பூர் ஹவுஸ், கோல்ட் சூக் அருகில் தேரா, துபாய். மேலும் சவுதி அரேபியாவின் எங்கள் கிளை நிறுவனங்கள் சிங்கப்பூர் ஹவுஸ் பத்தாரியாத், சிங்கப்பூர் எலக்ட்ரானிக் ஹவுஸ் பத்தாரியாத், சிங்கப்பூர் இப்தி ஹவுஸ் பத்தாரியாத். சுவிஸ் தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட எண்ணற்ற மாடல்கள், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்ற வகையில் ஜெனோட் வாட்சஸ். 18 கேரட் கோல்ட் பிளேட்டட், ஸ்கிராச் ப்ரூஃப், 3 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட், 1 year வாரண்டி, நேரம் தவறாமல் நேரம் காட்டும் ஜெனோட் வாட்சஸ். மொத்த விநியோகஸ்தர்கள் மஷ்ரீக் இன்டர்நேஷனல், டெலிபோன் 266-1900, துபாய். எஸ்டி டிராவல்ஸ் குறித்து வாடிக்கையாளர்களின் வாய் பேசாது, முகம் பேசும். சர்வீஸா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. எங்களுக்கு நிறைய கார்கோ டிராவல்ஸ் தான் இருக்கு, இருந்தாலும் சேஃப்டியா கார்கோ போட்டா கரெக்டா வந்து சேர்ந்துடுது, எதுவும் மிஸ் ஆகாம. போறதுக்கு நல்ல சொகுசான வண்டி, தங்குற வசதி நல்லா இருக்கு. டிராவல்ஸ் எஸ்டி டிராவல்ஸ் பொறுத்தளவு நம்பர் 1. எனக்கு ஜப்பான் சேலை, வீட்டுக்கு சிங்கப்பூர். ஃபிளைட்டுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. மொழிநாக்கு போங்க மச்சான், 5 நிமிஷத்துல அள்ளிட்டு வாங்க மச்சான். என் பேர் ஜேக்கப், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஜேம்ஸ், நான் 6th ஸ்டாண்டர்ட், நானும் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். சிவகாசி இந்து நாடார்கள் விக்டோரியா ஆண்கள் பள்ளி வளாகத்தில் உள்ள மழலையர் பள்ளி, நடுநிலைப் பள்ளி உள்ளிட்ட 4 பள்ளிகளில் 59 இரட்டையர்கள் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளி 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அமெரிக்காவில் உள்ள புரூக்ளின் நகரில் புனித லூயிஸ் மார்ஷல் பள்ளியில் 29 இரட்டையர்கள் படித்தது 1999 ஆண்டு உலக சாதனையாக கின்னஸ் புத்தகத்தில் வெளியிடப்பட்டது. இப்போது சிவகாசியில் 59 இரட்டையர்கள் படிப்பது குறிப்பிடத்தக்கது. இரட்டை மாணவர்கள் கல்வி கற்பதில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆல்பர்ட் செல்வராஜ், ஆசிரியர்கள் ஜெயா செமினா மற்றும் எழிலரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஒரு நாள் எங்க ஸ்கூல் அசம்பிளியில வச்சு ஒரு பொண்ணு மயங்கி விழுந்துட்டா. அப்ப அந்த டைம் நாங்க எல்லாரும் அந்த பிள்ளைய டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எங்க ஹெச்எம்மும் வந்தாங்க. வந்து அந்த பிள்ளை ட்வின்ஸ்ல ஒண்ணு, பக்கத்துல அவளோட ட்வின் இன்னொரு பிள்ளை நின்றுட்டு இருக்கா. 2 பேரையும் ஹெச்எம் பார்த்துட்டு என்னமா ஒண்ணு போல இருக்காங்கன்னா அவங்க ட்வின்ஸ் சொன்னோம். சரி, அப்ப நிறைய ட்வின்ஸ் இருக்காங்களா ஸ்கூல்லன்னு கேட்டாங்க. ஒவ்வொரு டீச்சரும் எங்க கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொன்னோன்னு ஹெச்எம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்கூல்ல இருக்க ட்வின்ஸ் எல்லாம் இப்படி ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மட்டுமே 19 பேர்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் இருந்தாங்க. அப்புறம் மிடில் ஸ்கூல்ல கேட்டா ஒரே கேம்பஸ்குள்ள தான் இருக்கோம் நாங்க 4 ஸ்கூலும். மிடில் ஸ்கூல்ல இருந்து ஒரு 25 பேர்ஸ் வந்தாங்க. மெட்ரிகுலேஷன்ல இருந்து ஒரு 2 பேர்ஸ், இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து ஒரு 11 பேர்ஸ், இப்படி மொத்தம் 57 பேர்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, ஒரே ஸ்கூலுக்குள்ள எவ்வளவு ட்வின்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி. ஸோ இதை பத்தி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லி எங்க கரஸ்பாண்டன்டோடைய என்கரேஜ்மெண்ட்னாலையும் சிஸ்டமோட என்கரேஜ்மெண்ட்னாலையும் ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சோம். இதை பத்தி அந்த பிள்ளைங்களோட சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எஜுகேஷனல் ஸ்டைல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சோம். இந்த ஆய்வின் மூலம் பெறப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் தேவைப்படும் தீர்வுகள் கல்வித்துறையின் மூலம் பரிந்துரை செய்யப்பட உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இந்த இரட்டையர்கள் எதிர்காலத்தில் உயர்கல்வி கற்க அரசு உதவி செய்ய வேண்டும் என எதிர்பார்ப்பதாக ஆய்வு தெரிய வந்துள்ளது. ராஜ்குமார், என் பேர் ராம்குமார். எங்க அப்பா 12ஆம் படிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க. 100-200 ஃபீஸ் கட்டுறப்ப ஒன்றும் தெரியல. இப்ப காலேஜுக்கு போனோம்னா அதிகபட்சமா 1000 கணக்கில் கட்ட வேண்டியிருக்கும். அப்படிங்கிறப்ப ஒருத்தர் கட்டுறதே ரொம்ப கஷ்டம், 2 பேருனா கட்டுறது ரொம்ப சிரமப்படுவாங்க. கவர்மெண்ட் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அந்த பிள்ளைங்களை ஸ்டடி பண்ணதுல அவங்களோட எஜுகேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 90% சேமா இருக்கு, அது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் அவங்களுடைய விளையாட்டுல அவங்களுக்கு இருக்க ஆர்வம் ஒண்ணு போல இருக்கு. ஒரு பர்டிகுலர் கேமையே தான் 2 பேரும் விரும்புறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல என்னவாக விரும்புறீங்கன்னு கேட்கும்போது 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் சைட்ல கேட்கும்போது என்னன்னா அவங்க சின்ன பிள்ளைல அந்த ஒரு 3-4 இயர்ஸ் வரைக்கும் வளர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. மெயினா அந்த பாயிண்ட் எல்லா பேரண்ட்ஸும் சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல அவங்கள படிக்க வைக்கும் போது
ஒரே இயர்ல ரெண்டு பிள்ளைங்க ஒண்ணு போல +2 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அவங்களுக்கு உண்டான எல்லாம் ஃபேஸ் பண்றது ரொம்ப சிரமம். அதனால கவர்மெண்ட் அப்பன்னு இல்ல, நீ ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்தே இந்த ட்வின்ஸுக்குன்னு ஒரு கன்செஷன் 50% கன்செஷன் கிடைச்சதுன்னா ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிற செலவு தான் ஆகும். அதாவது எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இப்பள்ளியில் படிக்கும் இரட்டையர்களில் 2 ஆண்களாக 29 ஜோடிகளும் 2 பெண்களாக 12 ஜோடிகளும், ஒரு ஆண் ஒரு பெண் என 18 ஜோடிகளும் உள்ளனர். இரட்டையர்கள் அனைவரும் திரும்ப சம மதிப்பெண்கள் வாங்குவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இவர்கள் நண்பர்களைப் போல ஒரே வகுப்பில் படிக்க விரும்புகிறார்கள். இதனால் பாடங்களில் உள்ள சந்தேகம் உள்ளிட்டவர்களை கலந்து பேச வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் கருதுகிறார்கள். கல்வி, பழக்க வழக்கங்கள், விளையாட்டு, விருப்பு வெறுப்பு போன்றவற்றிலும் இந்த இரட்டையர்கள் ஒத்திருப்பதாக தெரிகிறது.